வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் உர மானியத்திற்கான பணம் வெளியான தகவல். இலங்கை உள்ளிட்ட 60 நாடுகளுக்கு 12.5% மேலதிக வரி அமெரிக்கா யோசனை. இனி விரிவான செய்திகள். நடப்பு சிறுபோக நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ள மொத்த நிலப்பரப்பில் 75% நிலப்பரப்பிற்கான உர மானியத்திற்கான பணம் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய அபிவிருத்தி திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. இதுவரை இந்த மானிய கொடுப்பனவுக்காக 8,990 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தம்மிக ரணதுங்க தெரிவித்துள்ளார். அத்தோடு விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் மேலும் 2,000 மில்லியன் ரூபாய் நிதியை இந்த வாரத்திற்குள் வைப்பிலிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இந்த உரமானிய திட்டத்தின் கீழ் விவசாயி ஒருவருக்கு தலா 30,000 ரூபாய் வீதம் நிதி உரித்தாகிறது. இம்முறை 3,94,299 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் சிறுபோக நெற்செய்கை செய்யப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு விவசாய அபிவிருத்தி நிலையங்கள் ஊடாக விவசாயிகளுக்கு ஒரு மூடை யூரியா உரம் 10,200 ரூபாய் என்ற விலையில் தொடர்ந்து விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் யூரியா மற்றும் MOP உரங்களை ஏற்றிய மேலும் 2 கப்பல்கள் இந்த மாதத்திற்குள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக தேசிய உர செயலகம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் உஸ்பெகிஸ்தானில் இருந்து 18,000 மெட்ரிக் டன் யூரியா உரத்தை ஏற்றிய கப்பலும் ஓமானில் இருந்து 17,000 மெட்ரிக் டன் MOP உரத்தை ஏற்றிய கப்பலும் நாட்டை வந்தடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி வெளிநாட்டு செய்திகள். இலங்கை உட்பட 60 நாடுகளில் இருந்து அமெரிக்காவினால் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மேலதிக இறக்குமதி வரிகளை விதிப்பதற்கான யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. கட்டாய உழைப்பு மூலம் தயாரிக்கப்படும் பொருட்களின் இறக்குமதியை தடை செய்யவும் அதனை நடைமுறைப்படுத்தவும் தவறிய குற்றச்சாட்டில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பொருட்களுக்கு 10 முதல் 12.5% வரை மேலதிக வரியை விதிப்பதற்கு அமெரிக்க நிர்வாகம் யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கமைய கனடா, மெக்சிகோ, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மலேசியா உள்ளிட்ட சில நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% மேலதிக வரியை விதிக்க பிரேகிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கை உட்பட மேலும் 45 நாடுகளுக்கு 12.5% மேலதிக வரியை விதிக்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஆடை மற்றும் துணி இறக்குமதிகளுக்கு குறைந்த வரி விகிதங்களின் கீழ் ஒரு குறிப்பிட்ட அளவை அமெரிக்க சந்தைகளுக்குள் அனுமதிக்கும் சிறப்பு பொறிமுறை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விபரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த பிரேரணைகள் குறித்த பொதுமக்களின் கருத்துக்கள் ஜூலை 6ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதுடன் ஜூலை 7ஆம் தேதி அது தொடர்பான பொது விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது.